புத்தகத்தில் விசேஷமாக 1வது அதிகாரத்தில் இருக்கிற உயர்வான எண்ணங்கள், மதிப்பீடுகள் அங்கே சொல்லப்படுகிறது. நம்மளை குறித்து எபிசியர் நிருபம் வந்து நிருபங்களுக்கே ராணி என்று போன வாரம் நான் சொன்னேன். அந்த காரியம் ஏன் சொன்னேன்னா, அதில் இருக்கிற உயர்வான எண்ணங்கள், அந்த புத்தகத்தில் விசேஷமாக 1வது அதிகாரத்தில் இருக்கிற உயர்வான எண்ணங்கள், மதிப்பீடுகள் அங்கே சொல்லப்படுகிறது. நம்மளை குறித்து ஹலோ, நம்மளை குறித்துங்க, வேறு யாரையும் இல்லை. பக்கத்து வீட்டு ஆண்டி இல்லை, பக்கத்து வீட்டு அங்கிள் இல்லை, தாத்தா பாட்டியும் இல்லை. சில பேருக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், அது ரொம்ப கொண்டனாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பாரு பர்த்டே செய்கிறானுங்க, எப்போ பார்த்தாலும் பாரு விருந்து இருக்கே. It's about you, the idea, the design God have planned for you. Wow. உங்களை குறித்து உங்களுக்காகவே அவர் செதுக்கிய திட்டங்கள், உங்களை குறித்து அவருடைய கனவுகள், உங்களை குறித்து அவருடைய மகா மேன்மையான உயர்வான வாழ்க்கை தரத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களை குறித்த ஆசீர்வாதங்கள், உங்களுக்காகவே அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் உயர்ந்தது தான், மேலானது, உயர்ந்தது, அவ்வளோதான், மேன்மையானது. அப்படி இந்த 1வது அதிகாரத்தில் அதுதான் இருக்கும் மெயினாக. அதான் உன்னதில் உட்காரப்பட்டிருக்க உங்களுக்கு சகல விதமான ஆசீர்வாதம் ஆசீர்வதிச்சிட்டாரு. எல்லாமே என்னது, மேலேருந்து வேறு லெவலில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி அது காமிக்குது. லொஃப்டி என்றாலே சொன்னால் ஹாய் போனான்னு சொன்னேன். 3 காரியம் சொன்னேன். என்னது, உயர்வான நன்னறி. ஆமாவா? ஆஃப் ஹாய் மோரல். உங்களுடைய மோரல் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையோட அந்த தரம், உங்களுடைய நன்னறி, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடத்தை, இது எல்லாமே வந்து உயர்வானதாக இருக்கும், மேன்மையானதாக இருக்குமா. அப்படிப்பட்ட காரியம். அடுத்து இன்டலெக்சுவல் வேல்யூஸ். அப்படின்னா உங்களுடைய அறிவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது சிறந்தது, எது மேன்மையானது, அப்படிப்பட்ட காரியத்தை தான் நீங்கள் இன்புட் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் வாங்குறீங்க. மேன்மையான அறிவு, மேன்மையான என்னது எண்ணங்கள், இன்டலெக்சுவல் வேல்யூஸ். அப்புறம் 3வது